தனுசு ராசி, தனுசு லக்னம். காலபுருஷனுக்கு இது 9வது வீடு. இந்த மார்ச் மாத பலன்கள் தனுசு ராசிக்கு எந்த அளவுக்கு ஃபேவரபிளாக இருக்குது? நல்ல ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போகுமா? கிரகங்கள் என்னென்ன தரதுக்கு காத்துட்டு இருக்காங்க? இந்த ராசியோடைய குண நலன்கள் என்ன, இன்னைக்கு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் என்ன, நிச்சயமாக பார்க்கலாம். தனுசு ராசியில பிறக்கிறதுக்கு முதல்ல ஒரு யோகம் வேணும். என்ன ஒரு யோகம்னா, காலபுருஷனுக்கு 9வது வீடு. தர்மம், நீதி, நேர்மை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அந்த ராசியில இவங்க பிறந்தனால எல்லா வழியிலுமே இங்க குரு மூலத்திரிகோணம் பலம். எந்த ஒரு கிரகமும் தன்னுடைய ஆட்சி வீடும் இல்லை, உச்ச வீடும் இல்லை, நீசம் இல்லை, யாருக்கு எதிரியும் இல்லை, யாருக்கு பகையாளியும் இல்லை. இந்த தனுசு ராசி, தனுசு லக்னம் நிறைய தட்டு தடுமாறி சுயம்பு மாதிரி வாழ்க்கையில முன்னுக்கு வந்தவங்க. அடுத்தவங்களுக்கு உதாரணமாக இருக்கக்கூடிய தனுசு ராசி. எப்பேற்பட்ட நபரை நீங்க கல்யாணம் பண்ணி கொடுங்க, ஒரு அன்றாட பிழைப்பு நடத்துறதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னாலுமே இந்த தனுசு ராசியில பிறந்த ஆண்கள் பெண்கள் வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு எல்லா விதத்திலையுமே ஒரு முன்னுக்கு கொண்டு போகக்கூடிய ராசி. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இந்த கஷ்டத்தை வெளியே சொல்லி அனுதாபம் தேடுறது, இல்லை யாராவது நமக்கு ஆதரவு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறது, இதெல்லாமே இல்லவே இல்லை. இங்கேயும் சொல்லிட்டோமே சுயம்புன்னு. அப்போ சுயம்பு போல வாழ்க்கையில முன்னுக்கு எந்த அளவில் இருந்தாலும், படித்திருந்தாலும் படிக்காட்டியும் வாழ்க்கையில முன்னுக்கு போயிட்டே இருப்பாங்க தனுசு ராசி. இன்னைக்கு கடவுளுடைய அனுகிரகம் ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி. எல்லாருக்கும் டீச்சராக இருந்தவங்க, எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணனவங்க இன்னைக்கு இவங்களுக்கு ஒரு அட்வைஸா சொல்றதுக்கு ஆள் இல்லாம தத்தளிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. தினமும் போராட்டத்தை சந்திக்கிறாங்க. இந்த போராட்டத்தினால சில சமயம் இவங்களுடைய குணநலன்களே மாறிடுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ். எதுக்கு நம்ம இப்படி எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கணும்? எதுக்கு நம்ம இப்படி எல்லாம் உதவணும்? இவங்கெல்லாம் நமக்கு என்ன பண்ணினாங்க அப்படிங்கிற மாதிரி, எதுக்கு நம்ம இப்படி இருக்கிறோம் அப்படிங்கிற கேள்விகள் வராம இருக்கவே இருக்காது. ராசியை யார் பார்க்குறா? ராசிநாதன் வக்ரம் பெற்று பார்க்குறாரு. குணத்தை அப்படியே ஃபுல்லா மாத்திக்கிறதுக்கு. பேசினாலும் பிரச்சனை, பேசாட்டியும் பிரச்சனை, சொந்த வீட்லயே எதிரி மாதிரி இருக்கிறது, நல்லா கூட்டிட்டு பிஸ்னஸ் பழக்கிவிட்ட நபர்களே நமக்கு ஆப்போசிட்டா ட்விஸ்டா டேர்னா திரும்பி நிற்கிறது. ஏதாச்சும் சொன்னாவே, வாயை திறந்து சொன்னாவே இன்னைக்கு பிரச்சனைய அதிகமாக சந்திக்கக்கூடிய ராசியாக தனுசு ராசி இருக்கு. ஆனால் பிரச்சனைக்கு போகாத ராசிங்க. இவங்க கிட்ட எல்லாம் பிரச்சனைகளுக்கு போனோம்னா ஆப்போசிட் நபர்களுக்கு தான் பிரச்சனை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்க கிட்ட எல்லாமே ஒரு தடவை ஒரு ரிலேஷன்ஷிப்போ, ஒரு பாண்டிங்கோ, ஒரு விஷயம் கட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் 1000 தடவை காலிலேயே விழுந்தாலும் போயிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பதிலே பேச மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு தன்மானம் மிக்க சிங்கம் அப்படிங்கிறது இந்த தனுசு ராசியை பொறுத்தவரை அதிகமாக சொல்லலாம். அதே போல் ராசிக்கு 5ஆம் அதிபதியாக செவ்வாய் வரதுனால ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. நான் இப்படி தான், நீ பேசுகிறன்னா பேசு, இது உன்னோட இஷ்டம். ரொம்பவே ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா, இந்த திருமண வாழ்க்கையும் சரி, காதல் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் நிறைய போராடுவாங்க. இதுதான் இப்படி விட்டுச்சு, இது நம்மளை விட்டு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி விஷயம் இல்லாமல் நிறைய போராடுவாங்க. அதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம 2024 ஒரு ஜாதகத்தை பார்த்தோம். இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது தெளிவாக சொல்லியிருந்தோம், நீங்கள் ரொம்ப காதலுக்காக போராடுறீங்க, திருமண வாழ்க்கைக்காக போராடுறீங்க, ஆனால் ஆப்போசிட் நபருடைய ஜாதகம் அந்த அளவுக்கு இல்லை, நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், எஸ்பெஷலி பொருளாதாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் 7 வருஷமாக அந்த பொண்ணை விரும்பிட்டு இருக்கேன் மேடம். என்ன விட இந்த பொருளாதாரத்தில் இந்த பொண்ணு வசதி கம்மியாக தான் இருக்குது, நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பப்படுறோம். இந்த பொண்ணு அந்த சரின்னு சொல்லிருச்சு, சரின்னு சொல்லிருச்சா, ஆனால் ஜாதகம் அந்த மாதிரி காமிக்கலிங்க, பார்த்து கவனமாக இருங்க. கிட்டத்தட்ட 10 வருடமாக அந்த பையன் சம்பாரிச்சது எல்லாமே அந்த பொண்ணுக்கிட்ட தான் இருக்குது. இந்த பொண்ணு யூஸ் பண்ணுற மொபைல், இருக்கிற இடம், தங்குற வீடு எல்லாமே அந்த பையனுடைய காசு தான். சரி, நம்ம பொருளாதாரத்தில் ரொம்ப கவனமாக இருங்கன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி எதுவுமே நடக்காது மேடம், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார். இன்னைக்கு இந்த 2025 ஜனவரி மாதம் 17ஆம் தேதி அவர் கூப்பிட்டு என்ன சொல்றாருன்னா, இந்த பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு மேடம், வேற ஒருத்தர் கூட. எனக்கே தெரியல, என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. அந்த பொண்ணு என்னைய பிளாக் பண்ணி வச்சுட்டு போயிடுச்சு. இப்போ அவங்க அப்பா அம்மா சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிக்குதோ, இல்லை அந்த பொண்ணுக்கு வேற ஒருத்தரை பிடிக்குதோ, அதையே கல்யாணம் பண்ணிக்குதோ எனக்கு தெரியல. ஆனால் அந்த பொண்ணு என்னை விட்டு போயிடுச்சு. சரி, இப்போ வரையும் நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், திருமணம் அப்படிங்கிறது நடக்காதுன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. எல்லாரும் நடக்குன்னு சொல்லியிருந்தாங்க, நீங்கள் நடக்காதுன்னு சொன்னீங்க. அதனால தான் நான் திருப்பி உங்ககிட்டே வந்திருக்கேன். இப்போ இது பொண்ணு திரும்பி வருமான்னு கேட்டால் ஜாதகம் மறுபடியும் இண்டிகேட் பண்ணிச்சு, இது கல்யாணம் ரொம்ப சீக்கிரம் நடக்கிற மாதிரி காமிக்குதுன்னு. அப்போ அந்த பையன் சொல்லும்போது சொன்னால், பிப்ரவரி மாதம் கல்யாணம் மேடம். இப்போ என்னுடைய 10 வருஷமான உழைப்பையும் அந்த பொண்ணு தான் வச்சிருக்கு. இந்த வீட்டில் ஒரு பைசா கொடுத்ததில்லை, ஒன்றுமே நான் பண்ணினதில்லை. என்னுடைய உழைப்பு ஃபுல்லாகவே அந்த பொண்ணுக்கிட்ட இருக்குது. நீங்கள் இந்த பொண்ணு என்னை ஏமாற்றிட்டு போயிடுச்சு. அப்போ தனுசு ராசி என்ன ஏமாறதுக்கே பிறந்திருக்கா? இல்லை. நிறைய விஷயங்கள் மற்றவங்கள நம்புறாங்க, நம்பி நம்பி மோசம் வரைகிறாங்க.
நல்லா வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, இன்னொருத்தரை கூட்டு வச்சிருப்பாங்க, அவங்களாலே இவங்களுடைய வேலைக்கு பிரச்சனையாகும். நல்ல தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க, இன்னொருத்தர் தொழில போட்டிக்கு நமக்கு அப்புறம் இவன் இருக்கட்டும்னு கூட்டிட்டு வந்தவங்க எல்லாருமே இன்னைக்கு உங்களை யாரு அப்படின்னு செய்யற மாதிரி ஒரு சூழ்நிலை. இந்த ரிவெஞ்ச் எப்படி செயல்படும்? நிறைய பார்த்துட்டீங்கன்னா நம்ம ஜாதகத்தை பார்க்கும்போதெல்லாம் தெரியுது, தனுசு ராசி அந்த அளவுக்கு சஃபர் ஆயிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள்லாம் ரொம்ப கொடுமையானது. ஏன்னா இன்னைக்கு பாருங்க, சனீஸ்வர பகவான் 10ஆம் பார்வையாக ராசியை பார்க்கிறாரு. எங்க பேசினாலும் அந்தஸ்து குறைவு, கௌரவ குறைவு, நிறைய பார்த்தீங்கன்னா யாரு கூடயும் ஒற்று போக முடியாத சூழ்நிலை. இதெல்லாம் தான் இந்த ராசியை பொறுத்தவரை இன்னைக்கு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. நம்ம அப்படி சொன்னோம், அவர்கிட்ட என்ன சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி தான் கடவுளுடைய உங்களுடைய பிராப்தம், உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி, நீங்க அதே நோக்கி பயணிச்சீங்க. நம்ம முன்னாடியே இண்டிகேட் பண்ணணும் இது ஆகாதுன்னு. நீங்க அதவே நோக்கி பயணிச்சீங்க, இன்னைக்கு சஃபர் ஆயிட்டீங்க, இதுல இருந்து வெளியே வாங்க, இந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரை நீங்க வெளியே வந்துருவீங்க அப்படின்னு ஆறுதல் சொல்லி அனுப்பணும். இது மாதிரி ஏன் நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் அடிப்படையில் அந்த அடி வலியோட வேதனைகள் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்கும், எந்தெந்த விஷயங்களும் நம்ம பண்ணக்கூடாது, எந்தெந்த விஷயங்களும் நம்ம பண்ணலாம், காதல்ல எந்த அளவுக்கு போகலாம், திருமண வாழ்க்கையில எந்த அளவுக்கு நம்மளுடைய கை கொடுக்கும் இந்த திருமண வாழ்க்கை, எதை நோக்கி நம்ம போகலாம், எதை நோக்கி போகலாம், இதெல்லாம் இதெல்லாம் டோன்ட் டூ அப்படிங்கிறதுக்கு உங்களுடைய பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் 100% பிரதிபலிக்கும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. நம்ம சொல்லக்கூடிய அனைத்துமே கோச்சாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்றாடம் நிகழக்கூடிய நடக்கக்கூடிய கிரக அடைவுகள் பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். இது தனுசு ராசியை பொறுத்தவரையும் ராசிக்கு 3ஆம் இடத்துல நிறைய பலம் மிக்க கிரகங்கள் சூரியன், செவ்வாய், சுக்கிரன் மற்றும் புதனோடு சேர்ந்து ராகு, 4ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான், 7ஆம் இடத்துல குரு வக்ரம், ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துல கேது பகவான். இதுதான் இந்த மார்ச் மாதம் இருக்கக்கூடிய கிரக அடைவுகள். என்ன நடக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கு? எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி சனீஸ்வர பகவான் ராசி பார்க்குறாரு, குருவும் பார்க்குறாரு, 2 பேரும் சேர்ந்து பார்க்குறாங்க. அப்போ ஒரு பக்கம் முட்டி மோதி ஜெயிக்கிறதுக்கு போராடுறீங்க, ஒரு பக்கம் வேலை சார்ந்த விஷயத்துல ஓடுறீங்க, ஒரு பக்கம் தொழில் சார்ந்த விஷயத்துல கடுமையாக எஃபர்ட்ஸ் போடுறீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம தொழில் சார்ந்த விஷயத்துல கடுமையாக இன்னைக்கு பாதிப்படைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு டிரான்சிட் தனுசு ராசியை பொறுத்தவரையும் சொன்னவங்க எல்லாருமே 20 பேருக்கு வேலை கொடுத்துட்டு இருந்தேன் மேடம், 30 பேருக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருந்த வாரம், ஆனால் இன்னைக்கு என்னுடைய வீட்டில் வார சம்பளம் எடுத்துகிட்டு போய் கொடுக்கறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அந்த அளவுக்கு மன உளைச்சல், கடினமான உழைப்பு போட்டு அந்த உழைப்புக்கு உண்டான தியாகத்துக்கு உண்டான அங்கீகாரம் இல்லை. இன்னைக்கு சொந்த வீட்டிலே எதிரி போல் வாழக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். நீங்களாம் என்ன சம்பாரிச்சிங்க நீங்கள்லாம் அப்படின்னு மற்றவங்க உங்களை பார்த்து கேட்குற அளவுக்கு தான் இன்னைக்கு சூழ்நிலை இருக்குது. இது எல்லாமே மாறப்போகுதுங்க. ஃபஸ்ட்டு 3ஆம் இடத்துல வளம் பெற்ற கிரகங்கள் இருக்குது. இந்த வளம் பெற்ற கிரகங்கள் நிறைய விஷயத்த மாற்றம் பண்ணுறதுக்கு காத்துட்டு இருக்கு. முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு அன்பை மட்டும் கொடுத்து எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க, இன்னைக்கு எல்லாமே அடிதடியாக போயிடுச்சு. இனி இது எல்லாத்துக்குமே மாற்றம் கொடுக்கக்கூடிய கேரக்டர் சேஞ்சஸ் அப்படிங்கிறது இனிமேல் வரப்போகுது. 2வது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இத்தனை நாளாக யோசிக்காமல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களும் இனி யோசிச்சு பண்ணுவீங்க. காதல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பாதிப்புகள் எல்லாமே இந்த நேரத்தில் படிப்படியாக விலகப்போகுது. கிட்டத்தட்ட அந்த பொண்ணுக்கு நான் அந்த பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய நிச்சயம் வரையும் பண்ணியும் அந்த திருமணம் அப்படிங்கிறது இந்த தடவை ஹோல்ட் ஆகி நிற்குது அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் அது எல்லாமே இனி சரியாக போகுது. அதே போல் ராசிநாதன் 7ஆம் இடத்துக்கு போனால திருமணம் சார்ந்த விஷயத்தில் கடுமையான பிரச்சனைகள், மன உளைச்சல். இன்னைக்கு பார்க்குறேங்க, நான் கரியரில் பார்த்தீங்கன்னா செட் ஆனதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன், எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடச்சதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன், இல்லை ஓரளவுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வரட்டும், நான் அந்த மென்டலில் இல்லை. இந்த மாதிரி நிறைய தனுசு ராசி இன்றைக்கி திருமண வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. திருமணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே இந்த சூழ்நிலை கொடுக்குது. என்ன காரணம்னு தெரியல இந்த மாதிரி அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே இந்த சனீஸ்வர பகவான் 10ஆம் பார்வையாக ராசியை பார்க்கறதுனால ஒரு தியாகம் செய்கிறதாங்க நினச்சி இந்த திருமண வாழ்க்கையை போஸ்ட்பான் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே இனி வரக்கூடிய காலங்கள் ஒரு மாற்றத்தை ஒரு எதிர்பார்க்கக்கூடிய காலமாக வரும். தொழில் சார்ந்த யோகம், மனைவி பேரில் தொழில் செய்யலான் இருக்கேன், மனைவி சார்ந்த தொழில் செய்யலான் இருக்கேன், ஆல்ரெடி நானும் மனைவி சேர்ந்து கூட்டு தொழில் ஆரம்பிக்கலான் இருக்கிறோம், என்னுடைய பேரில் பண்ணி தான் எதுவுமே நல்லது வரல, இனியாவது நல்லது நடக்குமா, இந்த மாதிரியான கேள்விகளுக்கு எஸ் நிச்சயமாக தொழில் ஸ்தானாதிபதி நல்ல ஒரு இடத்துல இருக்கிறதுனால தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். எதிர்பார்ப்புகள் நிச்சயமாக நிறைவேறும். நிறைய மன உளைச்சல் தனுசு ராசியை பொறுத்தவரையும் இவங்க தான் விட்டுட்டு போனாங்கன்னு இல்லை, அந்த அளவுக்கு எல்லாருமே நம்பினவங்க அனைவருமே விட்டுட்டு போயிட்டாங்க. இனி அதெல்லாமே மாறப்போகுது, பதற்றங்கள்லாம் குறைய போகுது. நிறைய முதுகுல குத்துனதை பார்த்தாச்சுங்க. தனுசு நம்பிக்கை துரோகத்தை ஃபேஸ் பண்ணியாச்சு. இன்னைக்கு வேலை செய்கிற இடத்துலையும் பாருங்க, 2 மணி நேரம் செய்யக்கூடிய வேலை 5 மணி நேரம் 6 மணி நேரம் செஞ்சு எல்லாரும் ஓரமாக உட்கார வச்சுக்கூடிய ஒரு சூழ்நிலையில இனி அதெல்லாமே மாறப்போகுதுங்க. ராசிநாதன் அடுத்தது 8க்கு போகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ தூரம் வாழ்க்கையில் முயற்சி பண்ணணுமோ பண்ணுங்க, அதுக்கு உண்டான பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. நிறைய புதிய முயற்சிகள் தொடங்குறதுக்கும் வீண் விரயங்கள் செலவுகளை எல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கும், செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன், செஞ்ச செயலுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கும் இனி இதெல்லாமே மாற்றத்துக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு யோகமான காலமாக இருக்கு. அதே போல
தனுசு ராசியை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிற கிரகம் 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் வந்து பார்த்தீங்கன்னா 3க்கு போகக்கூடாது. அப்போ திருமண வாழ்க்கையில் அதே டைம் சலசலப்பு அப்படிங்கிறதும் இருக்கும். அது ரொம்ப நீங்கள் கவனமாக பிறந்த கால ஜாதகத்தை பார்த்துக்கணும். அப்போ தான் அந்த சலசலப்பு எந்த அளவு வரை இருக்கும், ஒரு விஷயம்லாம் எந்த அளவு வரையும் போகும், எந்த போகாது அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே தனிப்பட்ட ஜாதகம் தான் ஒரு ஃபோட்டோகிராஃபி மாதிரி பதில் சொல்லும். அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வழங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்த நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.